ஸோ திரும்பவும் பேக் டு பேச்சுலர் லைஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நான் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கேன். அண்ட் ப்ரோயின் ஒர்க்காக வந்து போயிருக்காங்க. அண்ட் ஸோ வந்து நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது நிறைய விட நான் ரிப்பீட்டடாக ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் மெடிடேஷன் மியூசிக்னு போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் உட்காந்துட்டு சும்மா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி ஸ்கின் கேர் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஏன் ட்ரெஸ்அப் கூட பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து இருப்பேன். ஸோ அது அன்னைக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வந்து ஸ்கின் கேரோ அதுக்கப்புறமேட்டு நல்லா கரெக்டான டைமில் ஸ்லீப் ஃபுட் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்துட்டு நான் ரொம்ப ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பிராண்டடில் நிறையா பிராண்ட்ஸில் இருக்கும்ல பியூட்டி நேம், அந்த இதில் வந்து நான் ட்ரை பண்ணி அது வந்து அப்படியே வந்து டார்க் பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டார்க்னஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி வாங்கினேன் அண்டர் ஆர்ம் ரோலர் தான் வந்து இது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர் ஆர்மில் வந்து டார்க்னஸ் இல்லை டிஸ்கலரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நீங்கள் ரோலார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹேர் சீரம் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்றனால வந்து நான் லோரியால் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதில் ஸ்ட்ரீக்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் இருக்கும், அதுலேருந்து கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டும் மாற்றி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சும்மா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றனால லைட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக பிரைட்டன் பண்ணுறதுக்கு லிப்ஸ்டிக் காஜல் ஐலைனர் வந்து வேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஜிம்கா வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஜிம்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இது என்னோடய தங்கச்சியோட சுட்டுட்டேன். ஸோ அதுவும் வேர் பண்ணிவிட்டு இந்த டேக்கு வந்து குயிக்காக வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ டோட்டலி அன்பிளான்டு டே. நான் எதுவுமே வீடியோவுக்குன்னு சொல்லி இது மாதிரி கண்டென்ட் அது மாதிரி நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஜஸ்ட் அந்த டேயில் என்ன நடக்குது, ரியலிஸ்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டே. அண்ட் ஸோ பக்கத்துலேயே வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. செம்ம சவுண்டாக இருக்கும், டம்னு சவுண்டாக இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ அங்கே வீடு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் விலாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குயிக்காக வந்து ஃபைனல் லுக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்து தோசை சுட்டு வச்சுருப்பாங்க. அண்டு மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாமே தெரியும், நம்மளே சுட்டு அதுக்கப்புறம் அது ஆறி போய் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். பட் அதுக்கப்புறம் அவங்கள ஊற்றி கொடுத்துட்டு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்தோடனே நமக்கு அம்மா ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அம்மா நானும் ஆளுக்கு ஒரு எக்ஸ் வந்து சாப்பிட்டோம். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. ஸோ டெய்லி வந்துட்டு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன், 10 grams ஆஃப் ஃபைபர் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிரியா பால் அவங்களோட வீடியோவில் வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் வீடியோ இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு அவங்க வந்து அது கீ தோசை, வடை, சாம்பார் வடை, அதுக்கப்புறம் அங்கே ஃபேமஸாக இருக்கிற க்ரீம் பன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு மீல்லையும் நம்ம எக்ஸாக்டாக கேலரிஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இன்னும் தெரியாது. மேபி நெட்டில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் பார்க்குறோம். கேலரிஸ் கவுண்ட் வந்து அந்த மாதிரி தான் வந்து டெய்லி பேசிஸில் வந்து 3 மீலுமே நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து சர்ச் பண்ணிவிட்டு ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க ரைஸில் வந்து கேர்டை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சையும் வந்துட்டு நான் போயிட்டுருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளெல்லாம் எப்படி இருக்குது, இன்டீரியர்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நான் வந்ததுலேருந்து அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னா இன்றைக்கி ஒரு நாள் அம்மா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு இருக்கிற வீடெலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இதில் நல்லா ஹை சீலிங் கொடுத்து நல்லா இருந்துச்சு. இந்த ஓப்பன் கிச்சன் வச்சுருந்தாங்க ஹால்லே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம், அண்ட் இது வந்து பூஜை ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் வியூ. அதுக்கப்புறம் அந்த 2 விண்டோ பாருங்களேன், அந்த 2 விண்டோ வந்து ஏதோ டிசைனாக ஏதோ சம்திங் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு வந்தோம். இது வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் வந்து அங்கே எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி எங்களுக்கு வந்தோடனே இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தான். அதுக்கப்புறம் அம்மா வந்து சாம்பிளிங் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் சென்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ நானும் பிரவீனும் கேட்டிருந்தோம். ஸோ அந்த ஜேட் பிளான்ட் இருக்குல்ல, அப்படி ஃபால் ஆகுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எங்கள் சென்னை வீட்டுக்கு பின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி செட்டப்பில் அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. நாய்க்குட்டியும் வச்சுருப்பாங்க, இந்த பிளான்ஸும் வச்சுருப்பாங்க. நான் டெய்லியும் வாக்கிங் போகிறப்போ வந்துட்டு அந்த பிளான்ஸ் இருக்கிறத பார்ப்பேன். அப்புறமேட்டு ஒரு 5 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஒரு 5:30 to 5:45 அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக வந்து சாம்பிராணி போடுவாங்க, ஊதுபத்தி காட்டுவாங்க.
சாம்பிராணியா அது காட்டுவாங்க. ஸோ அது காட்டும்போது அந்த அப்படியே அந்த பால்கனி வழியாக அந்த மாடிக்கு எனக்கு ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஊதுபத்தி வந்து சாமி கும்பிட்றப்ப வந்து அந்த 5:30 to 5:40 அது வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப டல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாயந்தரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி காமிச்சிட்டு லைட்டாக சாமி கும்பிட்டு வந்தோன்னா வந்து அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஸ்நாக்கு வந்தாச்சு. அவங்க லஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து என்னடான்னு போயிடும். ஸோ அம்மா வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக தான் வந்து அம்மாவும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ பருப்பு வடை செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னது பாசிப்பருப்பு உருண்டை இருக்குல்ல அது செஞ்சு கொடுத்தாங்க. அது எப்படின்னா இந்த பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுட்ரு பண்ணிடணும். அதோட ஏலக்காவும் சேர்த்து வறுத்துட்டு அதுவும் ஃபைன் பவுட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் இல்லாட்டி வந்துட்டு ஜாகரி பவுடர் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணோன்னா கொஞ்சோண்டு கீ போட்டு அப்படியே கீ தொட்டு அது அப்படியே உருண்டை அப்படியே பிடிச்சி அதில் முந்திரி கூட கண்டிப்பாக முந்திரி போடணும். அன்றைக்கி அம்மா செய்யும்போதும் வீட்டில் முந்திரி இல்லை. ஆனால் வந்து முந்திரி வந்து லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அந்த உருண்டை அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாசிப்பருப்பு உருண்டை வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நிறைய இதே தான் வந்து எல்லா சீரியல்ஸ் பல்சஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அந்த பருப்பை வறுத்துட்டு அதோட வந்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக ட்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை இல்லாட்டி வந்துட்டு வெல்லம் அதை போட்டு நல்லா அந்த நெய் தொட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி நீங்கள் அந்த மில்லட்ஸ் லட்டு அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் லட்டுக்கும் எல்லாத்துக்குமே அந்த மில்லட்ஸ்க்கு வந்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லட்டு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி களி வந்து ஒரு நாள் வீடியோ காலில் பார்த்தாங்க. ஏதோ நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். அதுவும் நான்வெஜ் குழம்பு இல்லை சாம்பாரோட கூட நல்லாயிருக்கும். அதுவும் நான் கேட்டிருந்தேன். அது ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னா வந்துட்டு உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, உளுந்தை நல்லா வறுத்துட்டு அது எக்ஸாக்டாக எனக்கு ப்ராசஸ் தரல. ஆனால் உளுந்து கஞ்சி வந்துட்டு அந்த ஹிப்பு போன்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு உளுந்து கஞ்சி அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஈவினிங் நானும் டெடியும் வந்து பால்கனி போனோம். பால்கனி போயிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செம்ம சவுண்டாக தான் இருந்தது. ஏன்டா போகணுன்ட்டு இருந்தது. ஏன்னா வெளியில் பார்த்தோன்னா இன்னும் டம்முன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் வெளியில் இருந்தோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் வரோம்னு சொல்லிட்டு இங்கே பால்கனியில் கொஞ்சம் நாள் இவன் கூட உட்காந்துருந்தேன். இவனுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிடும், பரண்டு உருண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ நான் போட்டு டீ அதுக்கப்புறமேட்டு இஞ்சி டீ அம்மா போட்டிருந்தாங்க. ஸோ இஞ்சி டீ அதுக்கப்புறமேட்டு உளுந்த வடையா பருப்பு வடை ஏன் இவ்வளோ ரோல் ஆகுதுன்னு தெரில, பருப்பு வடையும் வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே அம்மா நிறைய நியூ பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சீட் போட்டு அது வந்து முளைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் எப்படி வந்து அம்மா அவ்வளோ பொறுமையாக வந்து பேஷண்ட்டோடு பண்ணுறாங்க அப்படின்னு தெரில, பேஷன்ஸோடு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நான் வந்து வடையை சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் அந்த குட்டி பாப்பாவும் அந்த அக்காவும் வந்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் காமிச்சிட்டு அவங்கக்கிட்டையும் பேசிட்டு அந்த மாதிரி போச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோ வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரேண்டம் vlogs, ஷாப்பிங் ஹால்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் திருச்சி, இருக்கிறது சென்னை, அண்ட் பிரவீன் வீடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர். ஸோ அங்கே 3 இடத்துலையும் நான் வந்து vlogs போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அம்மா புதுசாக ஆட் பண்ணியிருக்க செடி இருந்தது. ஸோ இது வாடாமல்லியா, செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு நிறைய அம்மா வந்து சொல்லுவாங்க இது வந்து அழகாக இருக்குது. அம்மா வந்து அந்த செடி கூட பேசுவாங்க, எப்போ வந்து நீங்கள் வந்து பூ தர போகிறீங்க, எப்போ வந்து வாழ போகிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அம்மா வந்து பேசுவாங்க. எனக்கு அப்போ அது புரியல. பட் இப்போது அந்த 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 எல்லோ கலர் பர்பிள் கலரில் அதை பார்த்தோன்னே, வாடாமல்லி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னே தெரில, ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில். கண்டிப்பாக நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். பட் நான் அங்கே ட்ராவல் பண்ணிட்டே இருப்போமா, அங்கேயே இருக்க மாட்டோம். ஸோ அதனால் அது வாடி போயிடுது, கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அது வாடி போனாலும் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி நல்லா பிரைட் கலர்ஸாக வந்து பூ வர மாதிரி வந்து செடி வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க. உங்கள் மைண்டுக்கும் சரி ஐஸ்க்கும் வந்து நல்ல ட்ரீட்டாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் டெய்லி நீங்கள் அதை பார்க்குறப்போ. நான் இங்கே வந்தாலும் நானும் அம்மாவும் வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்போம்.
அப்படி தான் வந்து அந்த குட்டி குட்டியாக செடி காமிச்சல பாட்ஸில் அது எல்லாமே வந்து அடினியம் கலெக்ஷன்ஸோட விதை எடுத்து அம்மா வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு நம்ம சின்ன வயசில் விளாடுவோம்ல ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த குட்டி குட்டி செடிக்கு வந்து வாட்டர் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அப்படியே ஊற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி சீட்ஸோடது வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு 6 months 1 month இருக்கும். 1 month-ஆக வந்து இவ்வளோ தான் வந்து வளர்ந்துருக்க, எப்போ தான் வளருவ அப்படின்னு சொல்லி அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க செடிக்கிட்ட. சீக்கிரமாக வளர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடய சப்பாத்தினா உண்மையிலே வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் சாஃப்டாக அதுக்கப்புறமேட்டு கடகடன்னு செஞ்சுருவேன். அந்த சப்பாத்தி மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து உப்பு அதுக்கப்புறமேட்டு ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து பிணைச்சிக்கோங்க சாஃப்டாக வரத்துக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இல்லை, கண்டிப்பாக வந்து பச்சை தண்ணி தான் குடி. ஸோ பச்சை தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அண்ட் ஊற்றிட்டு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து பிணையணும் அப்படின்னு இல்லை. ஸோ லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே சேர்த்து ஃபுல் மிக்சரும் வந்து பிசைஞ்சு ஒரு 5 to 10 minutes வந்து அதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப பெரிய சைஸில் வந்து பால்ஸ் எடுக்காமல் ஒரு சின்ன சைஸில் வந்து பால்ஸ் எடுத்திங்கன்னா அது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து எனக்கு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வரல, கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் வந்திருக்கு. பட் நல்லா ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேயும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து டின்னர் வந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டு தான் இந்த டே வந்து போச்சு. நெக்ஸ்ட் vlogsல வந்துட்டு நான் என்னோடய ப்ரைடல் ஷாப்பிங்லாம் எங்கே பண்ணேன் திருச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இந்த இப்போ எடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அதில் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரைட்ஸ் டு பியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.